ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பல காரியங்களை பவுல் சுட்டி காட்டுகிறார். அதுதான் சபைகளுக்கு எழுதப்பட்ட முதலாவது நிருபம். ரோமாபுரி சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். அதில் ரோமாபுரி சபையில் உள்ள குறைகளும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சபையில் ஜனங்களுக்குள்ள இருந்த குறைபாடுகளும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ரோமாபுரி ஜனங்கள் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் நடைமுறை வாழ்க்கையில் உள்ள குறைவான பகுதிகளும் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நாம் இவைகளை இந்த நாட்களில் சுத்திரிப்புக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் ஏவுகிறார். நாமும் ஒரு சபை ஜனம். அன்றைக்கு ரோமாபுரி சபையினுடைய நிலவரம், இல்லாவிட்டால் ரோமாபுரி சபையை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு, எவைகள் இருக்கக்கூடாது, எவைகள் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட பல காரியங்களை தேவன் தன்னுடைய மனதில் வைத்து தன்னுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் ஊடாக கர்த்தர் அந்த சபையை சந்தித்தார். ரோமர் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரிந்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். சுத்திகரிப்பு யாருக்குன்னு சொன்னா, பரிசுத்தமாகுதல் யாருக்குன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக விரும்புகிறவர்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் சுத்திகரிப்பு அவசியம். நல்லா கவனிங்க. நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு எப்போ ஆசைப்படுறோமோ, பரிசுத்தவான்கள் ஆகணும், எப்படியாவது பரிசுத்தமாகணும்னு எப்போ நம்ம சிந்திக்கிறோமோ, அப்பொழுது நாம் எடுத்து வைக்க வேண்டிய முதல் படி என்னது? சுத்திகரிப்பு. அதான் முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாம நம்ம என்ன செஞ்சாலும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதாவது சுத்தமாக்கப்படாத ஒரு பாத்திரத்தில் பால் வாங்குவது வீண். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச, ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு. அதுபோல பழைய துருத்தியில புதிய ரசத்தை வாங்குவதும் தவறு. ஏனென்றால் அந்த புதிய ரசத்தினுடைய வேகம், வல்லமை அந்த பழைய துருத்தி எரிஞ்சிடும், கிழிச்சிரும். அப்போ துருத்தியும் கிழிஞ்சு போகும், ரசமும் சிந்தி போகும். இங்கே ரோமாபுரி சபைக்கு ஆவியானவர் பேசும் பொழுது 2 கூட்டத்தார் அந்த சபைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த சபையில் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான். பின்மாற்றக்காரர் இருப்பான், தோல்வி உள்ளவன் இருப்பான், குற்றஞ்சாட்டுறவன் இருப்பான், இன்னும் எத்தனை பேர் டிசைனாக இருப்பான். அதெல்லாம் நான் வரிசையை சொல்லிட்டு வரேன். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் 2 கூட்டத்தாருக்கு தான் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. ஒன்று தேவ பிரியர்கள், இரண்டாவது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் இந்த நாட்களில் நாம் தேவ பிரியர்களாய் மாற வேண்டும். நாம் தேவ பிரியராய் மாறாட்டா வேஸ்ட். தேவ பிரியராய் மாறும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார். சரி, இந்த சபையினுடைய குறைபாடுகள் பல காரியங்களை சொல்றாரு. அடுத்து பல நடைமுறை காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் இப்படி இருந்துச்சு, இப்படி ஜனங்க இருந்தாங்க, ஒவ்வொரு காலத்துக்கட்டங்களில் இப்படி ஜனங்க இருந்தாங்க அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளையும் அவர் வரிசையை சொல்லி இந்த ஜனத்தை எப்படியாவது தேவனுக்கு பிரியமா என்ன செய்யணும், மாற்றணும், பரிசுத்தவானாய் மாற்றணுங்கிற சிந்தையில தான் இந்த நிருபம் 16 அதிகாரங்கள் என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ரோமர் 1 அதிகாரம் 10 வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக
ஆவிக்குரிய சில வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், நான் அதை கொடுக்கணும்னு வாஞ்சிக்கிறேன்னு சொல்றாரு. வரங்கள் முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவை. நம்மள இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேருக்கு வரங்கள் இருக்கு? வரம் என்பது பணத்தினால் வராது, நம்முடைய சாமர்த்தியத்தினாலும் வராது. வரம் என்று சொன்னாலே அதுக்கு பேர் என்னன்னு, கிஃப்ட், அதாவது இலவசமாய் கொடுக்கப்படுவது. ஒரு மனுஷன் மேல ஒருத்தன் விருப்பப்படுறான், ஆசைப்படுறான், கனம் பண்ணணும்னு விரும்புறான், அவனை மதிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான், அவனை தயவு பண்ணணும்னு ஆசைப்படுறான், தான் பக்கத்தில் அவனுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னா அவனுக்கு என்ன கொடுப்பான்? கிஃப்ட் கொடுப்பான். இது போல தேவன் ஒரு தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய பக்கம் எடுத்து அவனை ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது அவனுக்கு கொடுக்கிறது என்னது? கிஃப்ட், வரங்கள். வரத்தினுடைய மெயின் நோக்கமே அங்க எழுதுகிறாரு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக எழுதுறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் ஸ்திரப்படணும். இத்தனை வருஷம் ஆச்சே, இன்னும் நான் ஓடி போயிடுவேன், வேண்டாம், என்னால் முடியாது, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இப்படி இல்லை அப்படின்னு இந்த பாட்டு இருந்துச்சுன்னா நீ இத்தனை வருஷமா என்ன செய்யலை? ஸ்திரப்படலை. ஊழியத்துக்கு வந்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாமல் வந்துட்டேன், எனக்கு என்ன பண்ணனே தெரியலை அப்படின்னா இவன் என்ன செய்யலை? இன்னும் தன்னை ஸ்ட்ராங் பண்ணல, உறுதிப்படுத்தலை, ஸ்திரப்படுத்தலை. அதே மாதிரி சில விசுவாசிகள் வருஷ கணக்காக ஓடிட்டு என்னால் முடியலைங்க, நான் வேண்டாம், நான் போயிடுறேன், ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இது எப்படி தெரியுமா? இந்த 4 வருஷம் மெடிக்கல் கோர்ஸ் படிச்சுட்டு 3.25 வருஷத்தில் என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்கிறான் பாருங்க, அந்த கேஸு. அப்போ 3 வருஷம் இவனுக்கு டொனேஷன் கட்டினது, ஃபீஸ் கட்டினது, 3 வருஷம் இவன் படித்தது எல்லாமே என்னது சொல்லுங்க? ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுருவாங்க. நான் ஸ்கூலில் படித்தேன், அப்போ ஸ்கூலில் சைக்கிள் ரேஸ் வச்சாங்க. ஒரு பையன்லாம் நல்ல ஸ்பீடாக ஓட்டினாங்க, இத்தனை ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஆனால் ஒரு 7 ரவுண்டோ 8 ரவுண்டோ அடித்தான் 10 ரவுண்டுக்கு. 8வது ரவுண்டு வரும்போது அவன் போன வேகத்துக்கு அவனுக்கு என்ன வந்துருச்சு? தண்ணி ஈரத்தன்மை போய் அப்படியே நாக்கெல்லாம் நீட்டி பொத்துன்னு விழுந்துட்டான். அப்படி செத்து போயிட்டாங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாங்க, நல்லது, தப்பு இல்லை. ஆனால் அநேகர் இந்த கடைசி நேரத்தில் ஸ்திரம் இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் அப்படி இல்லை, வந்த உடனே நெஞ்சிடுவாங்க, ஸ்திரமாயிருவாங்க. முருங்கை மரம் பாருங்க, எத்தனை வருஷம் வளங்க, சரியான காத்தடிச்சுன்னு நெஞ்சிடும், அவ்வளோதான். அது காய்ச்சுதுங்க, நீளமாக காய்க்குங்க, டேஸ்டாக இருக்குங்க, எல்லா கதையும் சொல்லலாம். ஆனால் சரியான காற்றுக்கு என்ன செய்யாது, அது நிற்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன தேக்கு மரம் வச்சு பாருங்க, அது வாட்டுக்கு என்ன செய்யும்? நிற்கும், அது வாட்டுக்கு நிற்கும். ஒரு சிலர்லாம் சின்ன வயசுலேயே, இந்த இல்லாட்ட கொஞ்ச நாட்களிலேயே, வருஷங்கள் கொஞ்சம் போன உடனே நல்லா ஸ்திரப்பட்டுறாங்க. அவங்களுக்கு எந்த புயலும் அடிக்க அசைக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு அப்படி இல்லை. 3 வருஷம் கழிச்சும் யூதாஸ் ஸ்திரப்படலையே, 3 வருஷம் கழிச்சும் யூதாஸ் என்ன செய்யலை? ஸ்திரப்படலை. 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு இந்த ஊழியத்திலிருந்து டைரக்டா இயேசுவோடைய நடந்து பேசி சிரிச்சு பழகி படுத்து எழும்பி போயும் அவனுக்கு எதை வெறுக்க முடியல? துட்ட வெறுக்க முடியல. சுத்தி 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 கடைசியில் நேசரையே எதுக்கு வித்துட்டான்? அவரையே ரேட் பேசிட்டான். இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. காரணம், அவனுக்குள் ஸ்திரம் இல்லை, ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. அதுக்கு காரணம் அவனுக்கு வரம் இல்லை. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் வரங்கள் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வேத வசனத்தின்படி அபிஷேகம் பெற்றால் ஒருவனுக்கு வரம் உண்டு. இன்னும் அதிகமான ஆழமான உபதேசத்தின்படி ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுத்தாலே அவனுக்கு வரங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனா இயேசுவின் நாமத்தை உச்சரித்தாலே அவனுக்கு என்ன உண்டு? வரம் உண்டு. சரிதானா? நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டா? இல்லை 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 இல்லை, அது அபிஷேகம் பெற்ற ஒரு சிலருக்கு தான் அந்த பவர் வேலை செய்யும்.
அப்படி கிடையாது. நீ விசுவாசிக்கிறாயா? மார்க்கு 16:17. சீக்கிரம். 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? வரம். அது ஒரு வரம். பிசாசு துரத்துறது என்னது? ஒரு வரம். விசுவாசமே என்னதுதான்? சொல்லுங்க. விசுவாசமே என்னதுதான்? அது ஒரு வரம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 10 வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் 9 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே என்ன கிடைக்குது? விசுவாசம். விசுவாசங்கிறது இயேசுவை ஏத்துக்கிட்டவனுக்கு வர்றதுக்கெல்லாம் விசுவாசம் தான். யோவான் 1:13 அவருடைய நாமத்தின் மேல் 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக. அவரை ஏற்றுக்கிட்டாலே அவன் விசுவாசி. அவன் உள்ளத்துல விசுவாசம் வந்துட்டாலே அவனுக்கு என்ன உண்டு? வரங்கள் உண்டு. அதனால தான் வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். லூக்கா 10 அதிகாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பரிசுத்தாவி பெறாமலே, கிப்டே இல்லாமலே, இல்லாவிட்டால் அந்த ஆரம்பகால அனுபவங்கள்ல அவங்க என்ன செஞ்சாங்க? பிசாசை துரத்தினார்கள். அவங்க வந்து சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்துல ஆவிகள் எங்களுக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. 10 அதிகாரம் 18 17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்ப பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது. இதிலிருந்து என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? வரம் உண்டு. ஞானசானம் எடுக்கும்போது இந்த வரம் என்ன செய்யுது? கொஞ்சம் கூடுது. அபிஷேகம் பெற்ற பின்பு இந்த வரம் என்ன செய்யுது? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சிகள் வரும்போது நீங்க வல்லமையுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறீர்கள். ஒரு சாதாரண மண்ணான மனுஷனை விண்மயமாக மாற்றுவது, ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்றுவது, வல்லமை விளங்கும் பெட்டியாய் மாற்றுவது இந்த வரமே. சரி, இந்த வரத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆண்டவர் எவ்வளவு வரங்கள் கொடுத்தாரு, இது உங்களுக்கு தெரியுமா? உனக்கு இருக்கிற வரம் என்னன்னு தெரியுமா? உனக்கு இருக்கிற கிருபை என்னன்னு தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து எத்தனைன்னு தெரியுமா? 10, 5, 2, 1? 9 வரம் உனக்கு இருக்கா? இல்லாவிட்டா ஏதாவது ஒரு வரம் இருக்கா? இல்ல இந்த வரத்தை நீ என்ன பண்ணிட்ட? 5 தாளந்து வாங்கினவன் என்ன செஞ்சானா? இன்னும் 5 உண்டாக்கி கொண்டான். 2 தாளந்து வாங்கினவன் இன்னும் 2 உண்டாக்கி கொண்டான். 1 வாங்கினவன் என்ன செய்தான்? புதைத்து வைத்து நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டான். எப்பொழுது உனக்கு ஒரு தீர்க்க தரிசன வரமோ, தரிசன வரமோ, ஜப வரமோ, அற்புதங்களை செய்கிற சக்தியோ, வியாதியஸ்தரை குணமாக்கக்கூடிய சக்தியோ, பிசாசுகளை துரத்துகிற சக்தியோ கிருபையினாலே தேவன் உன்னை நம்பி உன் கையில கொடுத்த பின்பு நீ அதை உபயோகப்படுத்தாமல் புதைத்து வைத்தால் உன்னுடைய குடும்பத்துக்கு வருகிற நியாய தீர்ப்புக்கு நீயே காரணம். ஏன் என் குடும்பத்தில் இப்படி அடி வாங்கிடுச்சு, என் ஊழியத்தில் ஏன் இப்படி திடீர்னு பிரச்சனை வருது, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்னா நீ சமீப காலமாய் உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை, தாளந்தை, கிருபையை புதைத்து வைத்த ஒரு நபர். அதனால உன்னை அழுகையும் பற்கடிப்பும் நரகத்தில் தூக்கி போட்டுக்கல, இங்கேயே உன்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், ஊழியத்தில் வரங்களை நீ அசட்டை பண்ணதுனால உள்ள பாதிப்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் உன் ஃபேமிலியில் பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் தொழிலில் பிரச்சனை, ஏன் நல்ல சியோனின் ஊழியத்தில் நம்மளால நிற்க முடியாம டான்ஸ் ஆடுது, அசைவு உண்டாகுது? காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்தே நீ புதைத்து வைத்த ஒரு நபராக இருக்கலாம். பல காரணங்களில் அதுவும் என்னது? ஒன்று, நீயே உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரத்தை, கிருபையை, தாளந்தை, வல்லமையை, ஈவை நீ புதைத்து வைத்த ஒரு அயோக்கிய நபர். நீ துரோகியா இருந்தாய், நீ பாவியா இருந்தாய். ஆனால் கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரு? சங்கீதம் 68 துரோகிகளாகிய மனிதர்களுக்கு கர்த்தர் வரத்தை கொடுத்தார். 68,
18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்று. இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம், மனுஷன்னாலே அவன் துரோகின்னு அர்த்தம். இந்த துரோகத்தனத்தை மாத்தி இவன் லைஃபை மாத்துறதுக்கு தான் இவனுக்கு வரத்தை கொடுக்கிறார். இந்த வரத்தை நீ ஆபரேட் பண்ணாத போது நீ மறுபடியும் துரோகியாய் மாறுகிறாய். சரிதானா? வேத வசனத்தினுடைய இன்டர்பிரேஷனை புரிஞ்சுக்கணும். துரோகியாகிய மனிதனுக்கு கர்த்தர் எதை கொடுத்தாரு? வரத்தை கொடுத்தாரு. நீ அதை யூஸ் பண்ணலன்னா நீ யாரு? மறுபடியும் துரோகி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தை புரியாம யாரோ சொன்னாங்கன்னு தீர்க்கதரிசனத்தை மூடி வச்சுட்ட, யாரோ சொன்னாங்கன்னு ஜபாவியை நிறுத்தி வச்சுட்ட, யாரோ சொன்னாங்கன்னு ஊழியம் செய்யறதை நிறுத்தி வச்சுட்ட. யாரோ சொல்லுவத்தான் செய்வான். பைபிள்ல தான் 1000 திருஷ்டாந்தம் தான் இருக்க. நெகேமியா போய் தேவனுடைய ஆலயத்தை கட்ட போறான், அலங்கத்தை கட்ட போறான், ராஜ்யத்தை புதுப்பிக்க போறான். அவன் ஸ்பீட் பண்ணும்போது யார் குறுக்க வந்துட்டா? சன்பல்லாவும் தொபியாவும் வந்தான். வரத்தான் செய்வான். நீ எழும்புறது பிசாசுக்கு பிடிக்காது. நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. பிசாசுங்கிறவன் இன்னொரு ரீதியில முடிய விரிச்சு போட்டு 2 பல்லு 2 7 கொம்பும் வச்சுக்கிட்டு வரமாட்டான். இங்க இருக்கிறவனையத்தான் இந்த கொம்பை வச்சு முட்டை வைப்பான். அவனை தடுக்கிறது சன்பல்லாவும் தொபியாவும் தான். சியோன்ல உள்ளவங்க தான் அதை தடுப்பாங்க. சியோன் கோட்டைக்குள்ள இருக்கிற சப்பானியும் சியோன் கோட்டைக்குள்ள இருக்கிற குருடனும் தான் சியோன் கோட்டையை பிடிக்க விடாம தடுக்கிற வல்லமைகள். அதை புரிஞ்சுக்கணும். இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வர வேண்டியதில்லை. இயேசு தெரிந்தெடுத்த ஒரு ஆள் தான் அவரை என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். புரிஞ்சுக்காங்க. அதனால நீங்க துரோகிகளாகிய மனிதர்கள், துரோகம் பண்ண துரோகியாகிய மனுஷனுக்கு கர்த்தர் வரத்தை கொடுத்தார். ஏன்? இனிமே அவன் யாரா மாறக்கூடாது? துரோகியாக மாறக்கூடாது. ஆனா இந்த கிருபையை, இந்த ஈவை, இந்த வல்லமையை, இந்த தாளத்தை நீ நியாய தீர்ப்புக்கு நேராக போவாய். எத்தனை தீர்க்கதரிசனம் கர்த்தர் உன்கிட்ட பேசி நீ பேசாம போயிருப்பேன்னு யோசிச்சு பாரு. எத்தனை நேரம் ஜெபிக்க எழுப்பி நீ ஜெபிக்காம இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாரு. எத்தனை நேரம் ஆத்துமாக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, வசதி கிடைச்சு, ஏவுதல் கிடைத்து நீ அந்த ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறாயோ, அதெல்லாம் நியாய தீர்ப்பின் காரணங்கள். நீங்க எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் படிச்சு பாருங்க. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு காவலாளனாக வைத்தேன். நான் எக்காலம் ஊது என்று சொல்லும் பொழுது நீ எக்காலத்தை ஊதணும். மனுஷனை பாவம் செய்யறான், அவனை கடிந்து கொள்ளு என்று சொல்லும்போது நீ என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். பட்டயம் வருகிறது என்று நான் சொல்லும் பொழுது நீ பட்டயம் வருகிறது என்று என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி பட்டயம் வருகிறது என்று நீ சொல்லியும் அவன் பட்டயத்துக்கு கவனமீனமாய் இருந்து அந்த பட்டயத்தினால் பாதிக்கப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழியை அவன் சுமப்பான். ஆனால் பட்டயம் வருகிறது என்று சொல்ல சொல்லியும் நீ சொல்லாத பட்சத்தில் அந்த பட்டயம் வந்து அவனை வாரிக்கொண்டு போனால் அவனுடைய இரத்தப்பழியை உன் கையில் என்ன செய்வேன்? கேட்பேன். தீர்க்கதரிசிகளே, வரங்கள் உள்ளவர்களே, விசுவாசிகளே, ஊழியர்களே, கவனியுங்கள். உங்களுக்கு கொடுத்த கிருபையை, ஒரு சண்டே சர்வீஸ், ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு தரிசனம், ஒரு வெளிப்படுத்தல் உனக்கு கிடைக்குது. அதை நீ சொல்ல சக்தி இல்லாம வெக்கப்பட்டு அதை மூடி விளக்கை கொளுத்தி மரக்காலில மூடி வைத்தால் அன்னைக்கு ஒருத்தன் வருவான். உன் தீர்க்க தரிசனத்துக்குரிய ஆளை கர்த்தர் கொண்டு வந்திருப்பாரு. வந்த பிறகுதானே உன்கிட்ட பேசுறாரு. நீ பேசல, அவனுக்கு அந்த மெசேஜ் கிடைக்கல, அவன் பின்மாறி போயிட்டான்னா அவனுடைய ரத்தப்பொலி இங்க உட்கார்ந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அல்லேலியா போட்டுட்டு இருக்கியே, உன் தலையில தான் வந்து நிற்கும். அதனாலதான் எங்களுடைய பிரசங்கங்கள், பெந்தேகோஸ்தே பிரசங்கங்கள் காரசாரமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? டஃபா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உபதேசம் ரஃப் அண்ட் டஃபா யூஸ் பண்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன? பவுல் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை ஒன்றையும் நான் என்ன செய்யவில்லை, மறைக்கவில்லை. அப்படி மறைத்தால் நான் உங்கள் இரத்தப்பழிகளுக்கு உடன்பாளியாய் இருப்பேன். எல்லாவற்றையும் நான் வெளியரங்கமாக சொல்லிவிட்டபடினால் உங்களுடைய இரத்தப்பழிகளுக்கு நான் நீங்களாய் இருக்கிறேன் சொல்றாரா? அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை தெளிவாக உச்சரிக்கிறார். எனக்கு தெரிந்த ஒன்றையும் நான் என்ன செய்யவில்லை, மறைக்கவில்லை.
அப்படி நான் மறைத்தால், அப்போஸ்தலர் 20:26-27. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்படிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். அதான் சொல்றேன், உங்களை எல்லாரும் இரத்தப்படிக்கும் நான் நீங்களாயிட்டேன். அதனால தான் பிரசங்கங்கள் கொஞ்சம் காரசாரமா இருக்கும். ஆனாலும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை நான் என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். உங்களுடைய கிருபை வரங்களை நீங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல மூடி வச்சிட்டீங்களா? மாயையை பின்பற்றி, பொய்யான மாயையை பின்பற்றி அநேகர் தங்களுக்கு வரும் கிருபை என்ன செய்கிறார்கள்? போக்கடிக்கிறார்கள். உனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்தை நீ போக்கடிக்கிற. தாளந்தை யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் தாளந்தை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலன்னா பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உன்னை நம்பி நீ பேசுவார், நீ பேசுவாய், நீ எச்சரிப்பாய், நீ ஆறுதலாய் இருப்பாய், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாய், அந்த ஸ்தானத்தில் நிற்பாய். அந்த எதிர்பார்ப்புல தான் கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? இந்த தாளந்தை கொடுக்கிறார். நீங்க அதை செஞ்சீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு உன்னால தைரியமா சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்காக ஜெபிக்க சொல்லி உன்னை எழுப்பினாரு? எழுப்பி ஜெபிச்சிங்களா? பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடினீங்களா? இந்த விஷயத்தில் நீங்க தானியேலை எடுத்தீங்கன்னா அவனை குறையே சொல்ல முடியாது. ஜெபம்னாலும் சரி, தனியா நின்று போராடி பதில் வாங்காம என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அவனை பார்த்து ராஜாக்கள் நடுங்கினார்கள், தேசாதிபதிகள் அசைந்தார்கள். ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்குள்ள வெளிச்சத்தின் ஆவி இருந்தது, தேவர்களின் ஆவி இருந்தது, கருகலானவர்களை தெளிவாக்கக்கூடிய அந்த வரம் அவனுக்கு இருந்தது. அதனால தான் அவன் நேரடியாக ஆண்டவர் பேசுறார், தானியேலே முடிவு வரும் மட்டும் போயிரு, நான் வருவேன், உன் சுதந்திர வீதத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன், எழுப்புவேன். எவ்வளவு அருமையா பேசுறார். அவனுடைய முடிவை பத்தி அழகா சொல்றார். தானியேல் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல பாருங்க, முடிவு வரும் மட்டும் நீ போய் இரு, நீ வெயிட் பண்ணு, உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு நான் உன்னை எழுப்புவேன். ஆசே நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். எவ்வளவு அருமையா அவனுடைய லைஃபோடைய முடிவை அழகாக சொல்றாரு பாருங்க. இந்த தீர்க்க தரிசனம் இல்லாவிட்டால் வரங்களை குறித்து நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு வரம் இருக்குன்னா நீ அதை யூஸ் பண்ணும். வரும்போதே ஜெபிச்சுட்டு வரணும், கர்த்தாவே இன்னைக்கு நான் போறேன், என்கிட்ட பேசுங்க சுவாமி, என் மூலமா சபைக்கு பேசுங்க சுவாமி, உங்களுடைய வார்த்தைகள் இருந்தால் நான் சொல்றேன் கர்த்தாவே, எனக்கு அருமையா சொல்லுங்க, இந்த வார்த்தையை பேசுங்க, இப்படி நீங்க சொன்னீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறதுக்கு என்ன செய்யறேன், நான் ரெடியா இருக்கிறேன். நீ ஒரு டிரான்ஸ்மிட்டர், நீ அதை பிராட்காஸ்ட் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன செய்யணும், அந்த இடத்துல நின்று சொல்லணும். தீமோத்தேயுவிலே வாசிங்க, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளில் வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை குறித்து அசதியாயிராதே. 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? தீமோத்தேயு கொஞ்ச நாள் கிஃப்டை யூஸ் பண்ணாம விட்டுட்டான். அவன் ஊழியம், வேலை, அலைச்சல், பிரச்சனை, சபைகளில் உள்ள போராட்டங்கள், இவைகளெல்லாம் பார்த்து அங்கங்க அப்படி விட்டு எதை விட்டாச்சு அப்படி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டான். ஆனா உடனே பவுல் சொல்றாரு, என்ன விஷயம், உனக்கு தேவனுடைய கிருபையினால் அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து நினைச்சியாத, அசதியாராத. வரம் ரொம்ப முக்கியமானது, உன்னை நம்பி தேவன் கொடுத்திருக்கிறார், யூஸ் பண்ணாம இருந்துராத. அவனை எச்சரிக்கிறார், உன் வரத்தை குறித்து நீ அசதியாய் இராதே. 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒரு ட்ரிப் சொல்லி பார்த்தாரு, அசதியா இருக்கிறப்பா கவனமா இருன்னு சொன்னாரு. அவன் அதுலயும் கொஞ்சம் அசையல. ரொம்ப நல்லவங்க தான், ஆனா சில நேரத்தில் கொஞ்சம் சில ஸ்டபன் நேச்சர் ஒரு சிலருக்குள்ள இருக்கு. திடீர்னு திமிர்வாதம் வந்துடும், பிடிவாதம் வரும், சில நேரத்தில் என்ன வரும், திமிர்வாதம் வரும். சொல்லி பார்த்தாலும் மண்டையில ஏறாது. அதே மாதிரி தீமோத்தேயுக்கு சொல்லி பார்த்தாரு, அசதியா ஏறாதுன்னு. ஃபர்ஸ்ட் நிருபம் வந்துச்சு, அவன் அப்படியே திருப்பியும் அசதி ஆயிட்டான். அடுத்த இதில் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டாரு, உன்னுடைய வரத்தை அனல் மூட்டி எழுப்பி ஓடும்படி நான் உனக்கு என்ன செய்கிறேன், நினைப்பூட்டுகிறேன். ஊழியத்துக்கு கர்த்தர்
உன்னால நிற்க முடியாது, ஆண்டவர் கொடுத்த கிருபையில தான் நிற்க முடியும், கொஞ்சம் கிருபையை கிளியர் பண்ணுன்னு சொன்னார். நமக்கு வரங்கள் எப்படி இருக்கு? உனக்குள்ள வரம் எப்படி வேலை செய்யுது? பிசாசை துரத்துறீங்களா? பிசாசு பிடிச்சவங்களை பார்த்த உடனேயே உனக்குள்ள ஒரு ஆவியில ஒரு உணர்வு வரணும். அந்த வரங்கள் உள்ளவங்களுக்கு அது வேலை செய்யும், வேலை செய்யும். இப்போ நீங்கள் மெட்டல் டிடெக்டர்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கருவி தான், அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கருவி தான், அதுக்கு உயிரெலாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மெட்டல் கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும்? பீப் சவுண்ட் கொடுத்துரும், எச்சரிக்கும். அதுபோல் உனக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த ஆவியில் அந்த ஆவி எதிர்ப்பு அதை நீ அப்படியே அந்த டிசைனிங் ஸ்பிரிட்லேயே சுற்றணும், பகுத்தறிவின் ஆவிலேயே போகணும். ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த வீட்டில் ஆவி இருக்கா, என்ன போராட்டம் இருக்குங்கிறத உனக்கு என்ன செய்யணும்? பண்ணணும். ஏன்னா அந்த அளவு உன்கிட்ட என்ன இருக்கணும்? அந்த வரத்தின் வல்லமை என்ன செய்யணும்? வேலை செய்யணும். பிசாசை துரத்துறது, வியாதியஸ்தரை குணமாக்குறது, அற்புதங்களை செய்வது, விசுவாசிப்பது, ஆவிகளை பகுத்தறிவது, ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், அது ஒரு வரம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு வார்த்தை சொல்றது என்னது? அது ஒரு வரம். ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்டது? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அந்த நேரத்தில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணுமா அங்கே போயிட்டு எடக்க மட்டக்க பேசி சண்டையை உண்டாக்கிட்டு வந்துடுவான். நாரதர் வேலையை பார்த்துருவான். ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. திரியா வரம்னு ஒரு வரம் இருக்கு, வரத்திலே இன்னொரு வரம் இருக்கு. என்னது? திரியா வரம். தெரியுமா? அது வாசிங்க. நீதிமொழியில் ஒருத்தனுக்கு இருந்துச்சான். நீதிமொழிகள் 6:14. 6:14. அவன் இருதயத்திலே திரியாவரமும் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். இடைவிடாமல் பொல்லாப்பை உண்டு பண்றது அது ஒரு கிஃப்ட். அது என்ன வரம்? திருப்பத்தூர்ல ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்யும்போது, பாஸ்டர் செலவு பண்ணி ஊழியம் செய்யும்போது ஒருத்தன் வந்து சொன்னான், எனக்கு கர்த்தர் ஒரு வரம் கொடுத்துருக்காருன்னு. என்ன வரம்? திரியா வரம்னு நேற்று சொன்னார். அடப்பாவி, இந்த வரம் விளங்காத வரண்டான்னாரு. இந்த வரம் யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இல்லை, பாதி வரைக்கும் இதுதான் இருக்கு. இந்த வரம் இருந்தா இவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான் தெரியுமா? இடைவிடாமல் என்ன செய்வான்? இவன் ஏன் அங்கே போனான், இவையா இங்கே நிற்கிறா, இவன் ஏன் இப்படி பார்த்தா, இவையே இந்த திசையில், இப்படியே இடைவிடாமல் பொல்லாப்பை நினைத்து வழக்குகளை ஒன்று பண்ணுகிறான். அவனுடைய ஸ்டைல் பாருங்க. கண்களால் சைகை காட்டுவான், கால்களால் பேசுவான். அவன் வாய் பேசாது, தன் விரல்களால் போதனை செய்வான். இதெல்லாம் யாரு? அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய இருதயத்தில் தான் என்ன உண்டு? 13ஆம் வசனம். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை உண்டு பண்ணுகிறான், போதனை செய்கிறான். அவன் இருதயத்தில் என்ன உண்டு? இது இப்படி வரங்கள்லாம் ஒரு சில சகோதரிகளுக்கு இருக்கு. அந்த குடும்பமே நடுத்தருக்கு வந்துடும். சில ஊழியக்காரங்களுக்கு இருக்கு, அவங்க ஊழியமே கொஸ்டின் மார்க்ல போய் நிற்கும் ஜப்புன்னு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த வரத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தேவன் கொடுத்த வரத்தை நீ, அது சின்ன பையனா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, வயோதிபர்களா இருந்தாலும் சரி, ஒரு தீர்க்கதரிசிக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டா? உண்டா? இருக்கா? ஒரு ஊழியனுக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டா? சொல்லுங்க. பிசாசு துரத்துறவனுக்கு 60 வயசு ஆச்சு, இனிமே பிசாசு அவரை துரத்த மாட்டார், அப்படியா? அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய வரங்கள், கிருபைகள் நீ விரும்பணும். ஒரு சிலர் சொல்றாங்க, எனக்கு அந்த கிருபைலாம் இல்லைங்க, எனக்கு வரங்கள்லாம் இல்லை. இல்லைன்னு சொல்றது வெக்கமான ஒரு வார்த்தை. உனக்கு இல்லைன்னா கேளுன்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்பு. நீ கேளு, கர்த்தாவே எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேளு. ஒரு பையன் இருந்தான், தவமணிக்கு அசிஸ்டண்டாக இருந்தான். எனக்கு பிறகு நான் ஒரு டைமில் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன். நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். அடுத்த தூத்துக்குடியில் ஜெயக்குமார்னு ஒரு பையனை பிடிச்சாங்கல்ல, அவன் ஒரு ஆடிட்டர் பையன். அவன் தான் அதுக்கு பிறகு வந்துச்சான்தான், அவர் கூடயே இருந்தான். அப்போ அவன் ஊழியத்துக்கு போகணுன்னு அழைப்பெல்லாம் பெற்று வரும்போது அவர் சொன்னாரான், நீ ஊழியத்துக்காக ஒரு வரத்தை பெற்றுக்கோடான்னு. இவன் போய் உபவாசம் போட்டு ஜெபிச்சிருக்கான். ஜெபிச்சா கர்த்தர் அவனுக்கு யார் தலையில் கை வச்சாலும், இல்லாட்டா அவனுக்கு யாருக்காக உட்காந்து ஜெபிக்கிறானோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். சின்ன பையனா. இப்போ அவன்
என்ன ஏசிபிஎம்மா ஏபிஎம் அப்போஸ்தலிக் பெண்டிகாஸ்ட் அசம்பிளியில் சீஃப் பாஸ்டர் அவன். இப்போ அவன் நம்ம இருந்து வெளியே போயிட்டான், நல்லா தான் இருந்தான். அது எல்லாருக்கும் பொறாம. ஒரு சிலருக்கு யாரு அடையாறில் எத்தனையோ வருஷமா அபிஷேகம் பெறாதெல்லாம் இருந்தாங்க விசுவாசிகளில். இவன் சனிக்கிழமை நைட்டு சின்ன பையன்தான், ட்ரைனிங்கில் இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தனிக்கிழமை உட்காந்து ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணா கட்டாயம் அபிஷேகம் பெறாத ஒரு 10 வயசுக்கு எரிஞ்சிடும் அபிஷேகம். ஏன்னா இவனுக்கு என்ன இருக்கு, கிஃப்ட் இருக்கு. அப்படி கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்களா? பேதுரு பேதுரு யார் மேலாம் கை வச்சாரோ அவங்களுக்கு என்ன கிடைச்சது? பரிசுத்த ஆவி கிடைச்சதா? பவுல் சொல்றார், மூப்பராகிய சங்கத்தார் அவங்க மேல கை வச்ச போது உனக்கு வரங்கள் கிடைச்சதா? இருக்கா? பைபிள் இருக்கா? அப்படி இருக்கு. அதைத்தான் ஒரு மாயவித்தைக்காரனாகிய சீமோன் ரட்சிக்கப்பட்டும் என்னடா எல்லாரும் மேல கை வச்சோன்னு அபிஷேகம் இறங்குது, நான் வேணா காசை கொண்டு வரேன், எனக்கு எதை கொடுங்கன்னு கேட்டான். நம்ம ஆளுங்களுக்கு அந்த ஆசை கூட இல்லையே. அவனாவது காசு கொடுத்து கிடைக்கும் சொன்னானே, நீ முழங்கால் போட்டா கிடைக்குமே, முழங்கால் போடு, ஞான வரத்தை விரும்பு. அவன் எல்லாருக்கும் ஜெபம். அவனு எல்லாரும் என்னடா புதுசா உட்காந்து ஜெபம் பண்றான். அட உனக்கு தான் அந்த கிருபை இல்லை, அவனுக்கு அந்த கிருபை இருந்துச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா, உனக்கு அந்த வரம் இருக்கு. நான் அநேக இடங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பிசாசு துரத்துற இடத்துல போய் நீ முழங்கால் போடுமே, அந்த பிசாசு உன்னைய பார்த்துட்டு எரியுது, நான் போறேன்னுச்சுன்னா உனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? பவர் இருக்குன்னு. ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போ, சாவ கிடக்கிறவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணிட்டு வந்துரு. அடுத்த வாரம் போகும்போது அவன் எழும்பிட்டான் சோமாயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? என்ன சோமாக்கு வர இருக்கு, அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணு. உனக்கு அதை குறித்து ஒரு பாரம் வந்துடும். ஐயோ ஜனங்கள் வியாதியில் இருக்காங்களே, அந்த பாரம் வந்து நீ போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவ, பிசாசை துரத்த ஆரம்பிச்சிருவ. அப்படி உனக்கு கொடுக்கப்பட்ட, நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் வர இருக்கு. விசுவாசின்னு பைபிளை தூக்கிட்டாலே உனக்கு என்ன இருக்கு. ஆனா நம்மள 99 பேர் எதை யூஸ் பண்றது இல்லை. அதனால தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஸ்திரம் இல்லை. அதனால தான் பவுல் சொல்றாரு, ஸ்திரப்படுவதற்காக எதை பெற்றுக்கொள்ளுங்கள்? வரங்களை பெற்றுக்கொள். ஏன் உன் குடும்பத்தில் இன்னும் அசைவு? ஏன் இன்னும் விசுவாச வாழ்க்கையில தடுமாற்றம்? ஏன் இன்னும் உன்னுடைய பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள முடியல? இன்னும் பல தோல்விகள், குழப்பங்கள், இன்னும் பின்மாற்றத்தின் ஆவி உன்கிட்ட கிடந்து மல்லு கட்டுறதுக்கு காரணம் உன்னுடைய வரங்கள்ல நீ இன்னும் பிரகாசிக்கல. வரம் ஒரு பெரிய சக்தி. அந்த வல்லமை நீ சரியான விதத்தில் யூஸ் பண்ணணும். யோசிப்பு அந்த வரத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே போனான். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா யோசிப்பு சொப்பனம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். இவன் சொப்பனம் பார்த்தான். நாட்கள் போன போது மற்றவங்க சொப்பனத்துக்கு என்ன செஞ்சான்? அர்த்தம் சொன்னான். எப்படி இருக்கும்? இன்னும் நாட்கள் போன போது சொப்பனத்தையும் சொல்லுவான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் என்ன செய்வான்? சொல்லுவான். தானியெல்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்க. உன் மண்டையில அடுத்தவன் மண்டையில என்ன உதயமாகுதோ அதை என்ன செய்வான்? சொல்லுவான். பாஸ்டர் கேசி வர்கீஸை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா 9 வரமும் ஆபரேட் ஆன ஒரு ஆள். 9 வரமும் அவருக்கு ஆபரேட் ஆகும். ஒருத்தன் தன்னை வந்து பார்க்க போறான்னா இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி சொல்லுவான், இதோ அவனுடைய மனைவி வர்றான்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இவர் சொல்லுவார். புருஷன் மனைவி 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்களாம். பாஸ்டரை பார்த்தா லேட் ஆயிரும், காஃபி வேணா குடிச்சிட்டு போயிடலாமா, அது பிறகு எப்போ வெளியே வருவோன்னு தெரியாதுன்னு. உள்ள போனவொடனே என்ன காஃபி குடிக்கணும்னு யோசிக்கிறீங்களான்னாரா? வேர்த்திருச்சா அவங்களுக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே எத்தனையோ திருட்டு கேஸ்ல போலீஸ்காரங்க பிடிக்க முடியாத கேஸ் எல்லாம் யார்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க? பாஸ்டர் வர்கீஸ்ல வந்து ஜெபம் பண்றதுக்கு. ஐயா எங்க வேலை போயிரும் போல் இருக்கு, மாச கணக்காச்சு. அவர் அப்படியே தீர்க்கதரிசனத்தில் சொல்லி சோடா ஊற்றுவாங்களாம், அப்படியே மயக்கத்திலேயே பேசிக்கிட்டே இருப்பாராம். அங்கே போனால் கரெக்டாக யாரும் மாட்டிக்குவா, எவன் திருநான்னு திருநனை போய் பிடிச்சி திருநனை சொல்லிடுவார். அப்படி ஃபுல். அதுக்கு பிறகு இவராகவே ஆண்டவரே இந்த வரங்கள் வேண்டாம் சுவாமி, இது சும்மா இருக்கிறவனுக்கு தான் இந்த வரம் நல்லது, சபை நடத்துகிறவனுக்கு ஒருத்தனும் கிட்ட வர மாட்டேங்கிறான், வேண்டவே வேண்டாம். ஒரு விசுவாசி வரமாட்டான். வந்தான்னா அவன் கதையெல்லாம் என்ன செய்வர, நீ அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அங்கே எட்டி பார்த்தேன் இந்த இடத்துக்கு போனேன் இத்தனை மணிக்கு இந்த வீட்டில் நின்னா அவன் ஏன் வாரான், சோத்திரம் பண்ணிட்டு ஓடியே விடுவான். உண்மை. பாஸ்டர் அருள்தாஸ் வந்து தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் கால் வச்சு ஃபர்ஸ்ட் வாரம் கூட்டம் எடுக்கிறாரு. கூட்டம் முடிஞ்ச உடனே பழைய விசுவாசிகள்லாம் நாங்கள்லாம் 1928 இருந்தோன்னா எல்லாம் போய் முழங்கால் போட்டாச்சு. அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக முழங்கால் போட்டு தசவபாவம் காணிக்கலாம் கொண்டு வைக்க பொத்துன்னு 30 வருஷம் விசுவாசிலாம் குப்பரை விழுந்துட்டான். காலை கையை வச்ச உடனே பொத்துன்னு விழுந்து. அதுக்கு பிறகு ஒரு விசுவாசி கிட்ட போறதில்லை. ஏன்னா 30 வருஷமா இருந்த ஆவி இன்னைக்கு தானே கிளம்புது. புரியுதா? இதெல்லாம் வரங்கள் வல்லமை வேலை செய்யணும்.
நான் சிரிப்புக்காக சொல்லலை, அந்த வல்லமையினுடைய வேலை இருக்கு உனக்குள்ள. அந்த வல்லமை இருக்கு, ஆனால் நீ என்ன செய்யற? அந்த வல்லமையை யூஸ் பண்றது இல்லை. யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஆமா பெரிய ஜெபம் பண்ணிட்டா, பெரிய தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா, அவ கையில எண்ணெய் இல்லை, விளக்க அணைக்கக்கூடிய எது இருக்கு? தண்ணி இருக்கு. நீ என்ன செய்யக்கூடாது? பெட்ரோல் டேங்க் எரிஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணியை ஊற்றினாலும் என்ன செய்யாது? அணையாது. உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு பற்றி எரிஞ்சா அந்நிய பாஷை சும்மா பிச்சுக்கிட்டு வரும். புது துருத்திகளையும் கிழிக்க பண்ணுகிற மாதிரி வார்த்தைகள் வரும். ரொம்ப நேரம் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் நான் நேசிக்கிற பிள்ளையேன்னு சொல்லுவாங்க. அவங்க எந்திரிச்ச உடனே சொல்லிடலாம் இவங்க நேசிக்கிற பிள்ளைக்கு வராங்க. அடி பட்டாசு வெடிச்ச மாதிரி வெடியணும். அங்கே உட்காந்துருக்க சரித்திரம் இங்கே ரோட்டுக்கு வரணும். அப்படி வரணும் தேவனுடைய வார்த்தை. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஊனையும் உருவ குத்தும் கணுக்களையும் அப்படி ரெண்டா பிரிச்சு எடுத்துரும். அப்படிப்பட்ட வார்த்தைகள். பவுல் பேதுருலாம் சரியான பவர்ஃபுல்லான ஆளு. பேதுரு நடந்து போனா அவனுடைய நிழல் பட்டா என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். எப்படி இருக்கும்? நான் வந்த புதுசு ஒரு இடத்துல என்னை கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க வெளியாளுங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். வெளி கூட்டத்துக்குலாம் நாங்கள் பேசக்கூடாது. இல்லை, இயேசுவின் பாதத்தில் ஒரு நாள் நீங்கள் எங்களுக்கு உபாசியப்படுங்கன்னா. ஒரு வாலிப பையன். நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சரி 1 hour வருவீங்களா அப்படின்னா. நான் அந்த நேரத்தில் எனக்குள்ள அந்த பக்குவம் இல்லாத சரி வர்றேன்ட்டேன். அவ்வளவும் ப்ரைவேட்டு, அவ்வளோ வெறும் ப்ரைவேட் பார்ட்டி. நான் ஒரு தான் என்னது கவர்மெண்ட் பார்ட்டி மாதிரி போய் நிற்கிறேன். 1 hour நான் போன உடனே அவ்வளோ வெறும் எஸ்கேப் ஆயிட்டான். அவ்வளோ பாஸ்டரும் வெளியே ஓடிட்டான். சிபிஎம் வந்துட்டான்னு. அப்போ எனக்கு முன்னால் ஒரு பையன், அவனுடைய டைம் ஒரு சின்ன பையன், சஃபாரி போட்டு ஒரு 20 வயசு பையன். எனக்கு முன்னால் உள்ள ஒரு 1/2 hour அவனுடைய டைம். ஒரு 10 மணி நேரத்தில் எனக்கு 1 hour மெசேஜ். சீஃப் கெஸ்ட்டு நான். அப்புறம் எனக்கு ரொம்ப சின்ன பையன். நான் எல்லா பெரிய பெரிய சபைகளுடைய சீஃப் பாஸ்டர்லாம் எழுந்திரிச்சு வெளியே போயிட்டான். எனக்கு முன்னால் 1/2 hour ஒரு பையன், குட்டி பையன், சஃபாரி போட்டு அவனுக்கு ஒரு 1/2 hour டைம். யாருன்னு பார்த்தா கடைசியில் நம்ம விசுவாசி பையன். அவன் நம்ம சபைக்கு வர்ற ஒரு விசுவாசியோடைய பையன். பட் கிஃப்ட் சும்மா பயங்கரமாக ஆப்ரேட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே உட்கார்ந்துருக்க ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தர் குடும்ப பிரச்சனையை என்ன செய்கிறான்? அடிக்கிறான். உடனே அந்த ஜனங்கள் அப்படியே எந்திரிச்சு முன்னால் வருது, அவங்களுக்காக ப்ரேயர். நான் பார்த்தா அட்டே பையன், நம்ம பையன் இந்த ட்ரெயினை படுத்து வச்சிருக்காங்க. நம்ம செய்வோமா? நம்ம பிள்ளைகளே கூட்டத்துக்கு போடாண்ணா. கூட்டத்துக்கா? நீ போ, நான் வரேன் அப்படிமா. இவனை வச்சு நம்ம என்ன சியோனை கட்டுறது, எந்த எருசலேமை கட்டுறது? யாருமே என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நம்ம சபைகளில் ஒருத்தனை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. ஒருத்தனை மிதிக்கிறதுக்கு தான் என்ன இருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது, ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள், தங்களுக்கு மேலாக எண்ணுங்கள். அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை வித்தியாசமானது. பவுலுக்கும் பேதுருக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆனால் பேதுரு சொல்றாரு, பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை, அந்த வசனங்களை உபதேசங்களை எனக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியல, அரிதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் அவங்க ஒருத்தர் செஞ்சாங்க, புகழ்ந்தான். பவுலுடைய கச்சை உருமாலை தொட்டாலே என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த கிஃப்ட் இருக்கு. ஆனால் நம்ம இந்த சமையல்லையும் சோறு பொங்குறதுலையும் இந்த சண்டை போடுறதுலையும் வீட்டில் உள்ள பிரச்சனைகளில் தலையை கொடுத்து அந்த பிரச்சனை இதுலேயே நம்ம எதை இழந்துட்டோம்? ஷைன் பண்ணுறது போயிடுச்சு. கொஞ்சம் பட்டை தீட்டி பாருங்க, வைரங்கள் எல்லாம் மின்னும். கர்த்தர் உங்களை ஜொலிக்க வைப்பார். எல்லாம் டிம் அடிச்சு போச்சு. ஐயோ ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதியிலே கொட்டுண்டு போயிட்டே. வரங்கள் வல்லமைகள் எல்லாம் பின்மாறி போயிட்டானே. கிருபை உள்ளவெல்லாம் சபையை விட்டு வெளியே போயிட்டானே. ஆவிக்குரிய ஜீவித்தில் எழுந்து பிரகாசித்து அற்புதம் செய்தவர்கள் எல்லாம் ஓட்டத்தை முடித்து விட்டார்களே. எழும்பு, பூர்வ நாட்களை போல என்ன செய், கர்த்தரின் புயமே மறுபடியும் எழும்பு, முழங்கால போடு, மறுபடியும் வரங்கள் வல்லமைகளை எங்கெல்லாம் விட்டுங்கிறத நீ கிளியர் பண்ணு. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், அற்புதங்களை செய்யுங்கள், தேசத்தை அசையுங்கள். இந்த வரம் இல்லைன்னா நீ வருகைக்கு போக முடியாது. அதை நீ விளங்கிக்கணும். வரத்தை நீ யூஸ் பண்ணாம மூடி வச்சுட்டு வெறுங்கையா நீ பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போய் உள்ள விட மாட்டார். 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
வெளிப்படுகிறது காத்திருக்கிறீர்கள். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவன் கர்த்தருடைய வருகைக்காக என்ன செய்திருக்கிறான்? காத்திருக்கிறான். வரங்களிலே குறைவுள்ளவர்கள், வரங்கள் வல்லமைகளை புதைத்தவர்கள். 1 கொரிந்தியர் 1:7 அப்படிதானே? வரங்களையும் வல்லமைகளையும் புதைத்து போட்டவர்கள், கிருபையை இழந்து போனவர்கள், தேவனுடைய சக்தியை தேவனுடைய வல்லமையை அசதியாய் விட்டுவிட்டவர்கள், மறுபடியும் துரோகிகளாய் மாறி போனவர்கள், எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிக்காதவர்கள், கிருபையை நஷ்டப்படுத்தினவர்கள். இதெல்லாம் பாவத்தினுடைய அடையாளங்கள். நீ பெரிய பாவம் செய்யாமல் இருக்கலாம், விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், வேசித்தனம் பண்ணாமல் இருக்கலாம், எவனுக்கும் அநியாயம் செய்யாமல் இருக்கலாம். இதெல்லாம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நீ சன்மார்க்கன் தான், சுத்தவன் தான், தேவனுக்கு பயந்தவன் தான், பொல்லாப்புக்கு விலகினவன் தான், உத்தமன் தான், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்ப விடாமல் நீ விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடினால் நீ வருகைக்கு வந்து என்ன செய்ய மாட்டாய்? நிற்க மாட்டாய். ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை என்ன? தாளந்து என்ன? ஈவு என்ன? வரம் என்ன? தேவன் கொடுத்த மேன்மை, உனக்கு கொடுத்த அந்த வல்லமையின் சக்தியின் ஜீவன் என்ன? அதை நீ என்ன பண்ணினாய்? தாழ்த்துவோம். ஒரே பாயிண்ட், நீ முழங்கால நில்லு. ஆண்டவரே, அவங்க அப்படி சொன்னாங்க, அதனால நான் இனிமேல் தீர்க்கதரிசனமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் சுவாமி, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் சுவாமி. இப்படிலாம் சொல்ற ஆளுங்கெல்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு விசுவாசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது பாவம் அறியாமையில் எழுப்புதல்ல ஒரு ஆள் பேரை சொல்லிவிட்டாங்க, ஒரு முக்கியமான ஆள் பேரை சொல்லிட்டாங்க. உடனே மீட்டிங் முடிஞ்சு எப்படி நீ பேர் சொல்லுவாய், எப்படி சொல்லுவாய்ன்னு சொல்லி அவங்கள போட்டு எல்லாரும் கார்னர் பண்ணி, அந்த அம்மா எப்போ ஆளை விடுங்கடா சாமி, நான் எங்கே வரல, சிபிஎம்கே வரல போ. அவங்க தான் பாப்பா சங்கர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெற்கு தரிசன வரமுடைய சகோதரி பேசுவார்கள் அப்படின்னு போட்டு மீட்டிங்கில் போடுவான். என்னது? பாப்பா சங்கர்னு. அவங்க தான் வெள்ளிவாக்கம் விசுவாசி. தெற்கு தரிசனத்தில் பேரை சொல்லி அடி பட்டாசு வெடிச்சிட்டாங்க. உடனே எப்படி சொல்லலாம் இருக்கிறதானே சொன்னா, உன் கதையை தானே சொல்லியிருக்கா, தாழ்த்து சரிப்படுத்து, அதுக்கு ஏன் போய் அவளை போய் டச் பண்ணி துரத்தி விடுற? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிஷம். நீங்கள் எல்லாருக்கும் வரங்கள் இருக்கு, உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். வல்லமை இருக்கு, கிருபை இருக்கு, தாளந்து இருக்கு. கர்த்தர் உன்னை நம்பி, நீ துரோகி நானும் துரோகி, ஆனா நம்மை மாற்றுகிறதுக்கு கர்த்தர் கொடுத்ததுதான் இந்த வரம். ஆமென். துரோகியை பரிசுத்தவானாய் மாற்றுகிற, தேவ பிரியனாய் மாற்றக்கூடிய அந்த சக்தி இந்த வரத்துக்கு உண்டு. இந்த வரத்தை நீ என்ன பண்ணினாய்? இந்த வரத்தை நீ இழந்து போனதுக்கு மனைவியை குறை சொல்லுகிறாயோ, புருஷனை குறை சொல்லுகிறாயோ, உனக்கு கொடுத்த பிள்ளைகளை குறை சொல்லுகிறாயோ, உன்னை பெற்ற பெற்றோர்களை குறை சொல்லுகிறாயோ, உன்னை நடத்தின ஊழியர்களை குறை சொல்லுகிறாயோ, உன் உடன் ஊழியர்களை குற்றம் சொல்லுகிறாயோ, தவறு. தெய்வ சமூகத்தில் தாழ்த்து. ஆமென். தீமோத்தேயுவே, உனக்கு கொடுத்த வரத்தை பற்றி அசதியாயிராதே. அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த முதல் சுத்திகரிப்பு கூட்டத்தில் கர்த்தாவே, துரோகியாகி எனக்கு கொடுத்த இந்த கிருபையை, ஈவை, தாளந்தை, வல்லமையை நான் நஷ்டப்படுத்தி விட்டேனே கர்த்தாவே, என்னை மன்னியும். அதன் மூலமாய் என் ஊழியத்தில் குறைவு, என் குடும்பத்தில் போராட்டம், என் பிள்ளைகளுக்குள்ளே குழப்பம், அநேக சுபாவங்களிலே தோல்வி, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒரு விசை இறங்கி எனக்கு மறுபடியும் இந்த வரத்தை அனல் மூட்டி விடும். உம்முடைய கிருபைகளும் வரங்களும் மாறாதவைகள் என்று சொல்லி இருக்கிறது. எனக்கு இறங்கி மறுபடியும் உம்முடைய கிருபையினால் என்னை முடிசூட்டும். ஆமென், ஆமென், ஆமென். விழித்திருந்து போராடுவது ஒரு வரம். ஹல்லேலூயா. பாடுகளின் சிந்தை ஒரு வரம். ஆத்துமாக்களை ஆறுதல் படுத்துவது ஒரு வரம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது ஒரு வரம். முழங்காலில் நிற்பது ஒரு வரம். ஹல்லேலூயா. திறப்பில் நிற்பது ஒரு வரம். ஹல்லேலூயா. மற்றவர்களை சுமப்பது ஒரு வரம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக பரிதாபப்படுவது ஒரு வரம். ஹல்லேலூயா. ரிபிகலா பலாகாதுரா ஷிடபலாகாதுராமானியா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் கொடுத்த வரங்கள், தாளந்துகள், கிருபைகள், ஈவுகளை நான் சரியான விதத்தில் உபயோகப்படுத்தவில்லை.
அந்த பக்குவம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கல, சூழ்நிலைகள் மத்தியில் நான் அதை நஷ்டப்படுத்தி விட்டேன், அது இவ்வளவு பெரிய தோல்வியையும் விழுகையும் ஊழியத்திலும் ஜீவியத்திலும் குடும்பத்திலும் உண்டாக்கும் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இப்பொழுது நான் உணர்கிறேன், என்னுடைய பகுதியில் உள்ள தோல்விதான், என்னுடைய வரங்களை நான் உபயோகப்படுத்தாததினால் உள்ள போராட்டங்கள் தான் இவைகள் என்பதை உணர்கிறேன். கர்த்தரை எனக்கு மன்னிக்க வேண்டும், அவைகளிலிருந்து எனக்கு விடுதலை தந்து மறுபடியும் கர்த்தருக்காக என்னை பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் எழும்பி அறிக்கையிடலாம். அறிக்கை செய்து உட்காரும் போது கிருபைகள், கிருபை வரங்கள் மாறாதவைகள் என்று தேவனுடைய வார்த்தையோடு உட்காருங்கள். தேவன் அழைத்த அழைப்பும் அவர் உனக்கு கொடுத்த கிருபை வரங்களும் மாறாதவைகள். நீ மனஸ்தாபப்பட்டால் மறுபடி அது உன்னை நோக்கி வரும். நீ அதை நோக்கி அடியெடுத்து வைத்தால் அது உன்னை நோக்கி அடியெடுத்து வைக்கும். அன்றைக்கு மூப்பராகிய சங்கத்தார் கைகளை வைத்த போது அந்த வல்லமை இறங்கினது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் கை வைக்கட்டும். அபிஷேகம் உன்மேல் இறங்கட்டும். ஆவியானவர் தன்னுடைய கரத்தை உன்மேல் நீட்டட்டும். இங்க இருக்கிற எல்லாரும் மேலும் ஹல்லேலூயா ஆமென். அபா லக்கர் ரெமனா ஷடோ ரோபிகா துபானியா ரபக்கர பக்கர பக்கதிரா திரா திரா திரா. கிருபை வரங்கள் மாறாதவைகள். கர்த்தர் இந்த வசனத்தை உன்னோடு சொல்ல விரும்புகிறார். கிருபை வரங்கள் மாறாதவைகள். அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். உனக்கு அளிக்கப்பட்ட கிருபை ஒருபோது எடுக்கப்படாது. அது மாறாத கிருபை, அது உனக்கு உரியது. நீ மனம் திரும்பி வந்தால் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆமா, தாவீது எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நின்றான். கர்த்தரிடத்தில் கேட்டான், கர்த்தாவே அழுதான், ஆண்டவரே எனக்கு இது கிடைக்குமா? கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது ஒன்றும் குறைவுமில்லாமல் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நீ அழுகையோடு இந்த வரத்தை நான் விட்டு விட்டேன் என்று நீ இன்னைக்கு அழுதால் ஒரு வரமும் கிருபை வரங்களும் குறைவில்லாமல் மறுபடியும் உனக்குள் தேவன் தந்து உன்னை பிரகாசிக்க செய்வார். ஆவியானவரால் முடியாது ஒன்றுமில்லை. உன் கண்ணீர் தான் இதற்கு பதிலை கொண்டு வரும். வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் திரும்பி செல்வோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எதை இழந்தோமோ அதை பெற்றுக்கொள்வோம், எதை விட்டுவிட்டோமோ அதை பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மன்னித்தார் என்றால் அது நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம் பேச்சத்தில் இரக்கமாய் இருந்தால் நிச்சயம் நீ இழந்து போனது ஒன்றும் குறைவில்லாமல் உனக்கு கிடைக்கும். இயேசுவே, கண்ணீர் விடுகிற பரிதபிக்கிற ஆண்டவரே உள்ளங்களை நீ காண்கிறீர். ஓ, உங்களுடைய கிருபை வரங்கள் மாறாதவைகளே, மறுபடியும் அதை தாரோ, பிரகாசிக்க செய்யோ, என்னை ஊற்றோ ஆண்டவரே, விளக்கை ஏற்றோ. திடா பலா திடா பலா துரா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என்னுடைய வரத்துக்கு, என்னுடைய வல்லமைக்கு, என்னுடைய கிருபைக்கு, என்னுடைய தாளந்துக்கு என்னை திரும்பி கொண்டு வந்து நிறுத்துவீர்கள். பிசாசுகள் ஓடட்டும், வியாதியஸ்தர் சுகமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். ஆமா பிரியமானவர்களே, நான் கூட்டத்தை முடிக்க போகிறேன். ஆனா ஆவியானவர் போராடுகிறதையும் என்னால் உணர முடிகிறது. ஆமென். உன்னுடைய முழங்காலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஆமென். நீ இன்னைக்கு கண்ணீர் விட்டு அறிக்கையிட்டதற்கு காரணத்தை கர்த்தர் அறிவார். ஆமென். இதற்கு நிச்சயமாய் நீ இழந்து போன அந்த வல்லமை உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக ஆமென், இப்பொழுது ஒரு முத்திரையாக ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எனக்கு அதை திருப்பி தருவீரானால் எனக்கு ஒரு கிருபை வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உண்மையா நீர் என்னை நேசித்து என்னை உணர்த்தி என்னை திரும்ப கொண்டு வந்து அந்த வல்லமையை நீர் எனக்கு தருவது உண்மையானால் அதுக்குரிய ஒரு அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். என் தேவனே, என்னுடைய வரத்தை தாரோ, என்னுடைய கிருபையை தாரோ, நான் விட்டுவிட்ட சூழ்நிலைகளை அறிவீர், திரும்ப தாரோ, பிரகாசியோ, ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும். ஆமா,
உன்னையும் என்னையும் கர்த்தர் வரங்களை உபயோகிக்காமல் அதை நிறுத்தி வைத்ததுக்கு கர்த்தர் கிருபையா இன்றைக்கு மன்னிப்பார். ஆனால் அதுக்கு ஒரு அடையாளம், நீ இழந்து போன கிருபை வரங்கள் மறுபடியும் உனக்குள் பிரகாசிக்கும், எனக்குள் பிரகாசிக்கும். உன் ஜெப வாழ்வு துளிர்விடும். ஹல்லேலூயா, ஆமென். உனக்குள்ளே ஒரு விழிப்பின் ஆவி இறங்கும். உன்னுடைய குணங்களில் மாற்றம் உண்டாகும். உன் வீட்டிலே ஒரு மாற்றம் உண்டாகும். உன் குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. உன் ஊழியத்திலே ஒரு வளர்ச்சி உண்டாகும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உன்னை ஆளுகை செய்யும். கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னை கொண்டு போவார். புரா மகா லிபானியா ரபாத்துன ஆண்டவரே கண்ணீருக்கு பதில் கொடு. ஓ கெஞ்சுதலுக்கு இறங்கு.